வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தலைப்பு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த சில குறிப்புகளை வச்சுதான் இந்த உரையாடலை ஆரம்பிக்கிறோம். அதுல நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே மனசுல பதிஞ்சது. சில சபைகள்ல நடக்கிற சில அனுபவங்களை பார்க்கும்போது, அதாவது சிலர் தரையில உருள்றது, கட்டுப்பாடு இல்லாம சிரிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு விதமான அசௌகரியத்தையும் குழப்பத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு பக்கம் இப்படி ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள், இன்னொரு பக்கம் இது ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்றாங்க. உண்மையில பைபிள் இத பத்தி என்னதான் சொல்லுது? அதனால இன்னைக்கு நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்ங்கிற சொற்றொடருக்கு பைபிள் கொடுக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? இது எல்லா கிறிஸ்தவருக்கும் ரட்சிப்பின் போது ஒரு முறை மட்டும் நடக்கிற விஷயமா? இல்ல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில திரும்ப திரும்ப தேட வேண்டிய ஒரு அனுபவமா? வாங்க இந்த குழம்பமான முடிச்சு அவிழ்க்க முயற்சி பண்ணுவோம். நிச்சயமா. இந்த குழப்பத்துக்கு ஒரு ஆணிவேரான காரணம் இருக்குன்னு நீங்க அனுப்புன ஆதாரம் சொல்லுது. அது என்னன்னா, பைபிள்லயே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்ங்கிற இந்த வார்த்தை 2 விதமான முற்றிலும் வித்தியாசமான அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இத பயன்படுத்துற விதமும், லூக்கா அதாவது இயேசு பேசுனத மேற்கோள் காட்டி பயன்படுத்துற விதமும் ஒண்ணு இல்ல. இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டாலே பாதி குழப்பம் தீர்ந்த மாதிரி தான். ஓ, அப்படியா? இதுவே ஒரு பெரிய திறப்பு மாதிரி இருக்கு. ஒரே வார்த்தைக்கு 2 அர்த்தங்களா? அப்ப நம்ம ஒரே விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு உண்மையில 2 வெவ்வேறு விஷயங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, இந்த அனுபவங்கள் பெரும்பாலும் பெந்தகோஸ்தே இயக்கத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கப்படுறதால அவங்களோட பார்வையில இருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா அங்கதான் இந்த அனுபவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பொதுவா பெந்தகோஸ்தே இயக்கம்னு சொன்னாலே ரட்சிப்புக்கு பிறகு அந்நிய பாஷையில பேசுறதோட வர்ற ஒரு 2வது அனுபவமா தானே இத நிறைய பேர் பாக்குறாங்க. ஆமா, அது ஒரு பொதுவான கருத்து. ஆனா ஆலன் ஹீட்டன் ஆண்டர்சன் எழுதின ஒரு புத்தகத்தை உங்க ஆதாரம் மேற்கோள் காட்டுது. அதன்படி உலக அளவுல இருக்கிற பெந்தகோஸ்த இயக்கத்துக்குள்ளேயே இத பத்தி பலவிதமான புரிதல்கள் இருக்கு. ஆனா அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு புள்ளி இருக்கு. அது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாருங்கிறது வெறும் ஏட்டுப்படிப்புள்ள, அது ஒரு அனுபவபூர்வமான உண்மைங்கிறத அவங்க ரொம்ப ஆழமா நம்புறாங்க. அதாவது கடவுள் என்னோடு இருக்கிறார்னு வெறும் கொள்கை அளவுல நம்புறதை விட அத நிஜமா உணர்றது, அனுபவிக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாங்களா? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த இயக்கம் உலகமெங்கும் அசுர வேகத்துல வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். மக்கள் வெறும் இறையியல் உண்மைகளை தாண்டி கடவுளோட ஒரு நிஜமான உயிருள்ள அனுபவிக்கக்கூடிய உறவை தேடுறாங்க. அந்த விஷயத்துல அவங்க பார்வை ரொம்ப சரியானது. கிறிஸ்துவங்கிறது அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை, வெறும் சட்டத்திட்டங்களோட பட்டியல் இல்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த அனுபவத்தை தேடுறது தப்பில்ல, ஆனா அந்த அனுபவத்தோட இறையியல் புரிதல் சரியா இருக்கணும். சரி, இப்போ பைபிள்குள்ள போலாம். நீங்க சொன்னீங்கல்ல 2 வெவ்வேறு பயன்பாடுகள் இருக்குன்னு. முதல்ல பவுல் என்ன சொல்றாருன்னு பாப்போம். சரி, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுல் இது ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் அதை அப்படியே வாசிக்காம அதோட சாராம்சத்தை சொல்றேன். பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம யாரு, என்ன பின்னணியில இருந்து வர்றோங்கிறது முக்கியம் இல்ல. யூதரா இருக்கலாம், கிரேக்கரா இருக்கலாம், அடிமையா இருக்கலாம், சுதந்திரமானவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஒரே பரிசுத்த ஆவியானவரால தான் நாம எல்லாரும் கிறிஸ்துவோட ஒரே உடம்புல இணைக்கப்படுறோம். ஓ, அப்போ இது ஒரு இணைப்பு செயல்பாடு மாதிரி. ஆமா, அவனோட பார்வையில பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மள கிறிஸ்துவோடவும் அவருடைய சரீரமான திருச்சபையோடவும் பிளக் பண்ற ஒரு நிகழ்வு. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இதுதான் ரட்சிப்பு, இதுதான் மனமாற்றம். நீங்க கிறிஸ்துவ விசுவாசிச்ச அந்த நிமிஷம் இது உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் நடக்கிற ஒரே முறை நிகழ்வு. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆழமான விஷயம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒருத்தர் உண்மையாவே இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவங்க ஏற்கனவே பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க. அவங்க இனிமே அதுக்காக காத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. இல்லைன்னா அவங்க கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு நினைக்க தேவையில்லை. அப்படிதானே? நிச்சயமா. இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய விடுதலையான செய்தியா இருக்கும். அவங்க ஒரு 2வது அனுபவத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்ல. பவுலு நிறையியல் படி நீங்க கிறிஸ்தவராயிருந்தா நீங்க ஞானஸ்நானம் பெற்றவர். இதுதான் அஸ்திவாரம். சரி, இது தெளிவா புரியுது. இது ரட்சிப்போடு சம்பந்தப்பட்டது. அப்படியானால் லூக்கா குறிப்பிடுற அந்த இன்னொரு ஞான ஸ்நானம் என்ன? அதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணமா இருக்குமோ? ஆமா, அங்கதான் விஷயமே இருக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன்னோட சீஷர்கள் கிட்ட பேசுறார். யோவான் தண்ணியால ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனா நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறுவீங்க அப்படின்னு சொல்றார். இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இயேசு பேசிட்டு இருந்தது யாரோட? அவரோட சீஷர்களுக்கிட்ட. அவங்க ஒன்னும் அவிசுவாசிகள் இல்லையே.
அவங்க இயேசுவோட 3 வருஷம் வாழ்ந்தவங்க, அவர் மேல நம்பிக்கை வச்சவங்க. லூக்கா 24வது அதிகாரத்துல அவங்க இயேசுவை தொழுது கொண்டு பெரிய சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி தேவாலயத்துல தேவனை புகழ்ந்தாங்கன்னு வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசிகள்கிட்ட போய் நீங்க ஞானஸ்நானம் பெறுவீங்கன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன? அவங்க ரட்சிக்கப்படாம இருந்தாங்களா? அருமையான கேள்வி. இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளி. நீங்க சொல்றது 100% சரி. அவங்க ஏற்கனவே விசுவாசிகள். அப்போ இயேசு சொன்ன ஞானஸ்நானம் ரட்சிப்பை குறிக்கல, அதை வேறொன்றே குறிக்குது. அதோட அர்த்தம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துற ஊழியத்துக்காக நீங்க ஒரு அசாதாரணமான வல்லமையை பெறப் போறீங்க என்பதுதான். பவுல் சொன்னது கிறிஸ்துவோடு இணைக்கப்படுறது, லூக்கா சொல்றது கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய பலப்படுத்தப்படுறது. ரெண்டும் வேற வேற. வாவ்! இந்த வேறுபாடு தான் எல்லாத்தையும் மாத்துது. ஒன்னு உள்ளே வர்றதுக்கு, அதாவது ரட்சிப்புக்கு, இன்னொன்னு வெளியே போய் செயல்படுறதுக்கு, அதாவது ஊழியத்துக்கு. சரி, இந்த வல்லமை பெறுதல் இல்லனா ஊழியத்துக்கான பலப்படுத்துதல் என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? நீங்க கொடுத்த ஆதாரம் இத பத்தி விளக்கமா சொல்லுதா? ஆமா, ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு 4 முக்கியமான அம்சங்களை அது சுட்டிக்காட்டுது. முதலாவது நிரப்பப்படுதல். அப்போஸ்தலர் 2:4ல பெந்தெகோஸ்தே நாள்ல சீஷர்கள் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டார்கள்னு வாசிக்கிறோம். லூக்காவை பொறுத்தவரை இந்த ஞானஸ்நானம் என்பது ஆவியானவரால் நிரப்பப்படுற அனுபவம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நிரப்பப்படுதல் அப்போஸ்தலர் புத்தகம் முழுக்க திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு நிகழ்வா காட்டப்படுது. அது ஒரு முறை மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. ஓ, அப்போ இது ஒரு தடவை மட்டும் நடக்கிற விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க. நம்ம வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது, இல்ல ஒரு முக்கியமான பொறுப்பை ஏத்துக்கும்போது, மறுபடியும் இந்த வல்லமைக்காக, இந்த நிரப்புதலுக்காக கேட்கலாம், அப்படிதானே? இது பல பேருக்கு ஒரு புதிய கோணமா இருக்கும். கண்டிப்பா. இது ஒரு ஆன்மீக பேட்டரிய ரீசார்ஜ் பண்ற மாதிரி. பேதுரு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல அதிகாரிகளுக்கு முன்னாடி தைரியமா பேச வேண்டிய சூழல் வரும்போது மறுபடியும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டார்னு வாசிக்கிறோம். இது ஒரு தொடர் அனுபவம். சரி, 2வது அம்சம் தீர்க்க தரிசன வல்லமை. தீர்க்க தரிசன வல்லமையா? அப்படின்னா எதிர்காலத்தை சொல்றதா? இல்ல, அந்த அர்த்தத்துல மட்டும் இல்ல. பெந்தெகோஸ்தே நாள்ல நடந்ததை விளக்கும்போது பேதுரு இது யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதோட நிறைவேற்றணும்னு சொல்றார். யோவேல் என்ன சொன்னார்? உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இங்க தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா முக்கியமா தேவனுடைய வார்த்தைய தைரியமா அதிகாரத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுறது. சுருக்கமா சொன்னா தேவனுக்காக பேசும் தைரியம். சரி, அப்போ இது நிரப்பப்படுறது, தைரியமா பேசுறது சம்பந்தப்பட்டது. ஆனா இயேசுவோட முக்கிய நோக்கம் அவங்க ஊழியம் செய்யணுங்கிறது தானே. அந்த வல்லமைக்கும் ஊழியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுதான் 3வது அம்சம், சாட்சிக்கான வல்லமை. இதுதான் நேரடியான தொடர்பு. அப்போஸ்தலர் 1:8ல இயேசு ரொம்ப தெளிவா சொல்றார், பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்னு. இந்த ஞானஸ்நானத்தோட நோக்கமே தனிப்பட்ட பரவச அனுபவம் இல்ல, உலகத்துக்கு கிறிஸ்துவ பத்தி சாட்சியா வாழ்றதுக்கான ஆற்றலை பெறுவதுதான். இது ரொம்ப முக்கியம். இந்த அனுபவம் நமக்காக மட்டும் இல்ல, மற்றவர்களுக்காகவும் இருக்கு. சரி, 4வது அம்சம் என்ன? 4வது உன்னதத்திலிருந்து வரும் பெலன். லூக்கா 24:49ல இயேசு சீஷர்கள் கிட்ட உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம்ல காத்திருங்கன்னு சொல்றார். பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுதல், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதல், உன்னதத்திலிருந்து பெலன், இந்த எல்லா சொற்றொடர்களும் லூக்காவை பொறுத்தவரை ஒரே விஷயத்தை தான் குறிக்குது, ஊழியத்துக்கான தெய்வீக வல்லமை. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். ஒரு பக்கம் பவுல் சொல்ற ரட்சிப்பின் ஞானஸ்நானம், இது எல்லா கிறிஸ்தவருக்கும் ஒருமுறை நடப்பது. இன்னொரு பக்கம் லூக்கா சொல்ற வல்லமையின் ஞானஸ்நானம், இது ஊழியத்துக்காக திரும்ப திரும்ப பெறக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு சராசரி கிறிஸ்தவர் இதை எப்படி தன்னோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும்? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நீங்க கிறிஸ்துவ விசுவாசித்தால் பவுல் சொன்ன முதல் ஞானஸ்நானத்தை நீங்க ஏற்கனவே அனுபவிச்சிட்டீங்க. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா லூக்கா சொன்ன 2வது ஞானஸ்நானம், அதாவது ஊழியத்துக்கான வல்லமை, அது மனமாற்றத்தின் போது கிடைக்கலாம் அல்லது அதற்கு பிறகும் கிடைக்கலாம். அது ஒரே ஒரு முறை மட்டும் கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்க தேவையில்லை. அப்போ இது ஒரு தொடர் பயணமா? ஆமா, இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவைப்படக்கூடிய ஒரு வல்லமை. அதனாலதான் சிலர் ஒரு புதிய அபிஷேகம் வேண்டும், இல்லனா மீண்டும் நிரப்பும் தேவா அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஒரு முக்கியமான பிரசங்கம் செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு கடினமான உரையாடலை நடத்துறதுக்கு முன்னாடி, இல்ல நம்ம வேலையிடத்துல கிறிஸ்துவை பற்றி தைரியமா பேசுறதுக்கு முன்னாடி இந்த வல்லமையை நம்ம தேடலாம்.
அது ரொம்பவே சரியானது. சரி, இப்போ நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட அந்த அசௌகரியமான வெளிப்பாடுகளுக்கு வருவோம். இந்த சிரிப்பது, உருள்வது, அந்நிய பாஷை பேசுவது போன்ற அனுபவங்கள். இந்த வல்லமையின் ஞானஸ்நானத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? அதுதான் இந்த வல்லமையை பெற்றதற்கான அடையாளமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க ஆதாரம் இத பத்தி தெளிவா சொல்லுது. இந்த வல்லமையின் அனுபவம் சில நேரங்கள்ல அந்நிய பாஷை பேசுறது மாதிரி அசாதாரணமான அடையாளங்களோட வரலாம் அல்லது வராமலும் போகலாம். ஆனா அந்த அடையாளங்கள் தான் முக்கியம்னு ஆதாரம் சொல்லல. முக்கியமானது என்னன்னா, கிறிஸ்துவுக்காக சாட்சியா வாழ்றதுக்கான வல்லமையை பெறுவதுதான். அப்போ அடையாளங்களை தேடுறது தப்புன்னு சொல்றீங்களா? தப்புன்னு சொல்லல, ஆனா அது இலக்கு இல்ல, வல்லமை தான் இலக்கு. அந்த வல்லமை எப்படி வெளிப்படுதுங்கிறது நபருக்கு நபர், கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் வேறுபடலாம். அப்போஸ்தலர் புத்தகத்துல சில இடங்கள்ல அந்நிய பாஷை பேசினாங்க, சில இடங்கள்ல பேசல. ஆனா எல்லா இடங்கள்லயும் அவங்க தைரியமா சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அதனால நாம வெளிப்படையான அடையாளங்களை தேடுவதை விட மூலிகத்துக்கான உண்மையான வல்லமையையும் அதோட கனிகளான அன்பு, தைரியம், சாட்சி போன்றவற்றையும் தேடுவதுதான் புத்திசாலித்தனம். லூக்காவின் பார்வையில அது கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழ்றதுக்கான வல்லமையின் தொடர்ச்சியான அனுபவம். இத நாம திரும்ப திரும்ப தேடலாம். இந்த தெளிவு வெவ்வேறு கிறிஸ்துவ அனுபவங்களை ஒரு சரியான கண்ணோட்டத்தோட பார்க்க உங்களுக்கு நிச்சயம் உதவும்னு நம்புறோம். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. கிறிஸ்துவா மகிமைப்படுத்துற ஊழியத்துக்காக வல்லமையை தேடணும்னு ஆதாரம் சொல்லுது. நம்ம மனசுல ஊழியம்னு சொன்ன உடனே ஒரு பெரிய மேடை, மைக்கு, பிரசங்கம் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க முன்னாடி இருக்கிற ஊழியம் என்ன? ஒருவேளை அது உங்க ஆபீஸ்ல ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு சக பிரவர்த்தகர்கிட்ட பொறுமையா இருக்கிறதுக்கான ஊழியமா இருக்கலாம். இல்லனா உங்களை ரொம்ப காயப்படுத்தின ஒரு குடும்ப உறுப்பினரை மன்னிக்கிற ஊழியமா இருக்கலாம். இல்லனா ஒரு நண்பர்கிட்ட சத்தியத்தை அன்போட எடுத்துச் சொல்ற ஊழியமா இருக்கலாம். அந்த சஜ்பிக்கின்ற தருணங்கள்ல செயல்பட தேவையான வல்லமைய, அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலனை நாடுவது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும்? இத இட்டு சிந்தித்து பாருங்கள்.